ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். சப்பாத்திக்கு எப்பயும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நம்ம ஈஸியா யோசிக்கிறது வெஜிடபிள் குருமா தான். ஸோ அந்த வெஜிடபிள் குருமா தான் இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி, இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வெஜ் சாப்பிட்றவங்க பரோட்டா கூட இந்த வெஜ் குருமா வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாகவும் யம்மியான வெஜ் குருமா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் குருமாவை நம்ம ஒன் பாட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. இந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு குருமாக்கு முக்கியமான ஃப்ளேவர். ஸோ இது நல்லா பொரிஞ்சுதுன்னா உங்களுக்கு குருமா டேஸ்டியாக வரும். எப்பயுமே எந்த டிஷ்ஷையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். இதில் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நீங்கள் இந்த சைஸில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவு க்யூபாக கட் பண்ணி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ் குருமாக்கு நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கிளாஸியாக, அதாவது கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும். இந்த குருமாக்கு இதுவே ஓகே. லைட்டாக உப்பு சேர்த்து பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க, அப்போதான் அது கலர் மாறாமல் இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன், அதாவது ஒரு கரண்டி அளவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை பொருளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போனாதான் குருமா இன்னும் டேஸ்டியாக தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போனதும் இதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகா, அதாவது குருமாக்கு தேவையான காரத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 பச்சை மிளகாயை எடுத்து அதை நல்லா கீரி, அதாவது 2ஆக ஸ்லிட் பண்ணி குருமாவோட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் அதை வதக்கணும். ஸோ மோஸ்ட்லி எதுக்குமே பச்சை வாடை தெரியக்கூடாது, அதுதான் கான்செப்ட். நம்ம என்னதான் வத்தப்பொடி ஆட் பண்ணாலும் பச்சை மிளகா குருமாக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா வதங்கினதும் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி. நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க, சாஃப்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு குருமாக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸு இதெல்லாம் எடுத்துருக்கோம். நீங்கள் இது கூட வேறு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், காளான் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா போட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க மசாலா, வெங்காயம், தக்காளி கூட நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு குருமாக்கு தேவையான பொடி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி. நீங்கள் ரெடிமேடாக வாங்கி பேக்கெட்டில் இருக்கிறத போட்டாலும் சரி தான், இல்லை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டாலும் சரி தான். அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மஞ்சள் பொடி. குருமாவுக்கு கலர் கொடுக்கறது முக்கியமாக இந்த மஞ்சள் பொடி தான். அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ரெட் கலர், ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும் இந்த குருமாக்கு. ஸோ அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த குருமாக்கு நமக்கு தேவையான காரத்தை கொடுக்க போகிறது வத்தப்பொடி. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால வத்தப்பொடியை கொஞ்சம் பார்த்து கவனமாகவே போடணும். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே நமக்கு மோர் தென் எனஃப் தான். ஸோ இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியோட பச்சை வாடை போக வரைக்கும் அந்த பொடி மற்ற காய்கறி எல்லாத்துக்கூடையும் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த குருமாக்குள்ள அந்த ஃப்ளேவர், அந்த பொடியோட ஃப்ளேவர் அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே குருமாக்குள்ளே நல்லா இறங்கும். இதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மீல் மேக்கர். இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது குட்டி குட்டி சைஸில் இருக்கிறது சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவோம். இதுவும் நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் குருமாக்கு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் பாயில் ஆக்கிட்டு இருக்கோம். லைக் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த பாயிலிங் ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஒரு கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கோகோனட், கொஞ்சம் பொரிக்கடலை, கசகசா, சோம்பு, 2 பச்சை மிளகா,
அப்புறம் ஒரு 3லேருந்து 4-5 கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் எதுக்குன்னா குருமாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அந்த திக்னஸ் நம்ம அச்சீவ் பண்ணலாம். குருமாவோட கன்சிஸ்டன்சி நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அந்த கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி, அதாவது குருமா நமக்கு எவ்வளோ தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமானது உப்பு. ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூட வேண்டியதான். வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு விசில் விடுறது தான் நமக்கு வேலை. ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குருமா நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி கலர் கொடுத்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆயில் பிரிஞ்சு மேலே மிதந்துட்டு வருது. இப்படி தான் இருக்கும் நமக்கு ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த குருமா. ஃபைனல் மோஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த குருமா வந்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது குருமாவோட டேஸ்ட்டை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, கரம் மசாலா தான். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டிங்கனாலே அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி. வீடே மணக்கும் செஞ்சால் நல்லா மணக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில்ட்ரன்ஸ் குட்டி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். ஓகே, பாய் ஆல்.